ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். ஷார்ட் டேர்மில் 11th இயர்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எல்ஐசி பிளான். இதுக்கு 5 வருஷம் பணம் கட்டினா போதும். 5 வருஷம் பணம் கட்டிட்டு 11th இயர்லேருந்து வருஷம் வருஷம் லைஃப் லாங்குக்கு ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பிளான். இந்த பாலிசியில் எக்ஸாம்பிளுக்கு மாதம் 10,000 ரூபாய் அளவுக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு 9,600 அளவுக்கான அமௌண்ட் 5 வருஷத்துக்கு பணம் கட்டிட்டு 11வது வருஷத்துலேருந்து வருஷம் வருஷம் 50,000 ரூபாய் கேரண்டீடு அமௌண்ட்டை லைஃப் லாங்குக்கு வாங்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் நம்ம கட்டின பணம் ப்ளஸ் வட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் இந்த பாலிசியில் ஆட் ஆகி அக்யூமுலேட் ஆகிருக்கும். அது நாமினிக்கு போய் சேரும். ஸோ நம்ம கட்டக்கூடிய பணம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கேரண்டீட் அடிஷன்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து நாமினிக்கு போய் சேருது. அது இல்லாமல் 11th இயர்லேருந்து வருஷம் வருஷம் 50,000 லைஃப் லாங்குக்கு கண்டினியூஸாக ஒரு அமௌண்ட் வருது. இந்த பாலிசியில் எவ்வளோ பணம் கட்டுறோம், எப்பப்போ பணம் கட்டுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, என்னென்ன கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த பாலிசி ஆரம்பிச்சார்னா, 30 வயசுல ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 30 வயசுல ஆரம்பிக்கிறாரு, 5 வருஷம் மட்டும் பணம் கட்டுறாரு. 30 வயசுல ஆரம்பிச்சுட்டு 5 வருஷம், அதாவது 35 வயசுக்குள்ள 5 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. இவருக்கு ரிட்டர்ன்ஸ் 11 வருஷத்துலேருந்து, அதாவது 41வது வருஷத்துலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. 30 வயசுல ஆரம்பிக்கிறாரு, 5 வருஷம் பணம் கட்டுறாரு. 41வது வருஷத்துலேருந்து தொடர்ந்து வருஷம் வருஷம் 50,000 வந்துகிட்டே இருக்கு எல்ஐசியிலேருந்து. இவர் எவ்வளோ பணம் கட்டுறாரு அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 9,600 ரூபா அளவு பணம் கட்டுறாரு. மாதம் 9,600 ரூபா பணம் கட்டுறாரு எல்ஐசியில். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,10,000 ரூபா அளவுக்கு பணம் கட்டுறாரு. 1,10,000 ரூபா அளவு ஒரு வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. அப்படின்னா இவர் டோட்டலாக எல்ஐசியில் எவ்வளோ பே பண்ணுறாரு, 5 வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணுறாரு அப்படின்னா 5,60,000 ரூபா இவர் எல்ஐசியில் பே பண்ணுறது. 5,60,000 ரூபாய் எல்ஐசியில் பே பண்ணுறாங்க. இவருக்கு 41வது வருஷத்துலேருந்து வருஷம் வருஷம் 50,000 வந்துட்டே இருக்கு. சராசரியாக ஒரு 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக வருஷம் வருஷம் 50,000 ரூபாய் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. அப்போ ஒரு 20 லட்ச ரூபாய் அதில் வாங்கிக்கிறார். ஓகே, இவர் கட்டின பணம் அப்படியே ரீட்டைன் ஆகும். இவர் கட்டின பணத்துக்கு கேரண்டீடு அடிஷன்ஸ் மாதிரி 5 வருஷத்துக்கு ஆட் பண்ணி ஒரு 8,80,000 ரூபாய் அளவுக்கான அமௌண்ட் இருக்கும். இவர் கட்டுறது 5,60,000 ரூபாய், 8,80,000 ரூபாய் அளவுக்கான அமௌண்ட் அந்த பாலிசியில் அப்படியே ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். அது இல்லாமல் வருஷம் வருஷம் இவருக்கு 11வது வருஷத்துலேருந்து லைஃப் முடிகிற வரைக்கும் வருஷம் வருஷம் 50,000 ரூபாய் வந்துகிட்டே இருக்கு. ஸோ 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாலும் இந்த கவரேஜ் உண்டு. சார், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த 50,000 ரூபாய் வருஷம் வருஷம் கேரண்டீடாக வாங்கிக்கிறேன். அது இல்லாமல் இந்த 8,80,000 ரூபாய் நாமினிக்கு போகுது. இதுக்கு நடுவில் எனக்கு பணம் தேவைப்பட்டால் இந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாமா, நான் கட்டின பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாமானா பண்ணிக்கலாம். பாலிசியை சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம கட்டின பணம் அளவுக்கே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடுது. ஸோ ரிட்டர்ன்ஸும் வாங்கிக்கிறோம் நம்ம கட்டின பணத்தை. அது இல்லாமல் அது வரைக்கும் வருஷம் வருஷம் 50,000 வாங்கிட்டே இருக்கும். மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். ஓகே, இந்த பாலிசி கேரண்டீடு அடிஷன்ஸ் இருக்கக்கூடிய பாலிசி. எல்ஐசியே கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. கேரண்டி அப்படிங்கிற வார்த்தையை எல்ஐசியை யூஸ் பண்ணுறாங்க இந்த பாலிசியில். இதில் ஏஜ் லிமிட் பொறுத்தவரை யாரெல்லாம் இந்த பாலிசி எடுக்கலாம் அப்படின்னா, பிறந்த குழந்தையிலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நான் மெடிக்கலில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் மெடிக்கலில் பாலிசி எடுக்கணும்னா பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 40-45 வயசுல உள்ள இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாலிசியை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, உங்களோட குழந்தைக்கு பர்த்டேக்கு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வருஷம் வருஷம் 50,000 ரூபாய் ஒவ்வொரு பர்த்டேக்கு லைஃப் லாங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு வருஷம் வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வருஷம் வருஷம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் குழந்தைக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் அதுக்கப்புறமும் லைஃப் லாங்குக்கு அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த பாலிசி சூப்பர்பான ஒரு பாலிசி. அது இல்லாமல் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் டைமில் 50 வயசுக்கு மேலே, உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஒரு அமௌண்ட் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணும்னா இந்த பாலிசியை சூப்பர்பாக எடுத்துக்கலாம். 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் மிக முக்கியம். இன்னைக்கு தேதியில் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 5%, 6% அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கேரண்டீடாக 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு கொடுக்கக்கூடிய மிக அருமையான ஒரு எல்ஐசி பாலிசி. நீங்கள் கட்டக்கூடிய பணம் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ் அந்த பாலிசியில் அப்படியே இருக்குது. வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நாமினிக்கு அந்த பல்க் அமௌண்ட் கேரண்டீட் அடிஷன்ஸ் போய் சேருது. இது இல்லாமல் சார் நான் கட்டின பணத்தை நடுவுலேயே திரும்ப வாங்கிக்கலாமா, எதுக்காவது வேணும்னாலும் பாலிசி சரண்டர் பண்ணி
வாங்கிக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம கட்டின அமௌண்ட்டையே வாங்கிக்கிறோம். மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளானாக இருக்குது. இந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, இல்லை வேறு எந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல் இண்டியாவில் எங்கே இருந்தீங்கனாலும் ஆனந்தா மூலமாக என்கிட்ட இந்த பாலிசியை எல்ஐசியில் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் மூலமாகவும் இந்த பாலிசியை நான் உங்களுக்கு எடுத்து தரேன். உங்களுக்கு எல்ஐசியில் இந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, இல்லை வேறு எந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பழைய எல்ஐசி பாலிசியில், ஏற்கனவே இருக்கிற எல்ஐசி பாலிசியில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும், இல்லை ஏதாவது சர்வீஸ் இருந்தாலும், நாமினி சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் மாற்றணும், பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சர்வீசஸ் ரெக்வஸ்ட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.